மரியாதை போன நீங்க சொன்னா கையா இருக்கணும்ல, அவ்வளவுதான் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். அது என்ன போன புரிகிறது போரா பண்றாரு. ஓம் குருவே போற்றி. அரச யோகி கரூரர் தமிழின குருவிடம் சிம்மம் சத்தியபாமா அம்மையார். நான் அனைத்து சைவ வைணவ திருக்கோயில் குடமுழுக்கு விழா தமிழ்ல நடத்துறவங்க. நாங்க இங்க பல மாதங்களா கோரிக்கை வச்சு உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் குடமுழுக்கு விழாவானது இன்னைக்கு முதல் கால யாகசாலை நடக்குது. தமிழ்ல நடத்தணும்னு கேட்டிருந்தோம். ஆணையரும் அமைச்சரும் மற்ற அனைவருமே தமிழ்ல தான் நடக்குதுங்கிறாங்க. ஆனா தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு யாகசாலையில நடத்தணுங்கிறது கோரிக்கை. யாகசாலையில நாங்க ஆய்வு செய்ய போறோம்னு சொல்லிட்டு தான் போனோம். காவல்துறையிலயும் இங்க ஆணையர் அலுவலகத்திலயும் உள்ள போய் யாகசாலையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிச்சை குருக்கள் ராஜா பட்டர் திருப்பரங்குன்ற பாடசாலையை சேர்ந்து வரவரு. அவங்களோட மாணாக்கர்கள் தான் 200 பேர் இருக்கிறாங்க. தமிழ் குடமுழுக்கு நடக்குதுன்னா 200 பேர்ல 100 பேரு தமிழ் வேள்வியாளர்கள் இருக்கணுங்க, அல்லது 200க்கு 200 பேர் தமிழ் வேள்வியாளர்கள் இருக்கணுங்க. உள்ள யாகசாலையில வந்துட்டு 200 பேர் தான் உட்கார முடியும். அப்படின்னா 75 யாக கொண்டு இருக்குது. அந்த 75 யாக கொண்டதுக்கு 200 பேர் தான் உட்காரத்துக்கு இடம் இருக்குதுன்னா 100 பேர் பிராமண பார்ப்பன சமஸ்கிருத வேள்வியாளர்களை வந்து குறைச்சிக்கிட்டு தமிழ் வேள்வியாளர்கள் 100 பேரை வந்து அந்த இடத்துல அமர்த்தணும். அச்சகர் பயிற்சி முடிச்சவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க 32க்கு மேற்பட்ட தமிழின பாடசாலை நாங்க இருக்கிறவங்க. சமஸ்கிருத பாடசாலை ராஜா பட்டர் பிச்சை குருக்கள். அதே போல தமிழின பாடசாலை நாங்க வந்து 32க்கு மேற்பட்ட அமைப்பினர் இருக்கிறோம். அத்தனை அமைப்புல இருந்து யாரையாவது ஒரு 100 பேரை கொண்டு வந்து நீங்க வந்து அனுமதிங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்தாச்சு. இந்த ஆளும் அரசும் அனுமதிக்கிறது இல்ல, தலைமை ஆணையரும் அனுமதிக்கிறது இல்ல. இவங்க ஆணையர்களை கீழே இருக்கிற உதவி ஆணையர்களை செயல் அலுவலர்கள் எல்லாத்தையும் தமிழ்ல தான் நடக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்துறைக்கும் மக்களுக்கும் தமிழ்ல நடத்துற மாதிரி வெளியில ஒளிபெருக்கியை வச்சு தமிழ்ல ஓதுறவங்க அத்தனை பேரும் வெளியில இருக்கிறவங்க, யாகசாலைக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிராமணர்கள் மட்டுமே. நால்வர்ண தீண்டாமை, சாதிய தீண்டாமை, பெண் வழிபாட்டுல இருக்க கூடாதுன்றது எல்லாமே சனாதன தீண்டாமை. இன்னைக்கு உயர்நீதிமன்ற உத்தரவு இருந்தும் நம்மளுக்கு நிகழ்ந்து தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டுல